ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது இன்றைக்கி என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு காம்போ போட்டிருந்தோம். அது எல்லாமே கம்ப்ளீட் சோல்ட் அவுட்டு. இப்போதைக்கு ஒரு காம்போ என்னமோ தான் இருக்கும், நான் அதை கடைசியில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன இதுனா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா 50 காசு கப்பி தான். ஓகேங்களா? பேரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா வரும். ஒரு பேரோட 25 ரூபா தான். என்னென்ன கப்பின்னு சொல்லிடுறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது எதுனாலேன்னு சொல்லிடுறேன். யூஸ்வலாக வந்து சொல்கிறது தான், நம்ம நிறையா கப்பி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைங்க வர்றது சகஜம்தான். ஸோ கப்பி வந்து பார்த்திங்கன்னா பெண்டு கப்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த லைட்டாக பாடியில் அங்கங்கே பெண்டாக இருக்கும். அதாவது ரொம்ப நீங்கள் அதாவது சைடு வியூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதே டாப் வியூவில் வந்து பார்க்க நல்லா தாங்க இருக்கும். அதுவும் சில்லி மொசைக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னன்னே தெரியல, நான் எதனால் மெயின்டைன் பண்ணே தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க முக்கால்வாசி சூப்பர் குவாலிட்டி தான். பட் என்ன எதனால் இதை ஒதுக்கி வச்சுனே தெரில. நான் ரொம்ப நாளாக அந்த சைடு ஓரத்தில் வச்சுருங்க. ஃபுட்டு போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். ஏன்னா மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி இல்லை, செம்ம மெயின்டெனன்ஸ் ஆகுது. டப்பாவில் போட்டு வச்சேன் ஒரு 50 பேருங்க. இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் விட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் கூட ஏதோ 1-2 மார்டாலிட்டி சாகும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த லாட் மட்டும் நம்மளே அப்படி சொல்லக்கூடாது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒன்று கூட இல்லை. நான் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு பேர் கப்பி போடுறேங்க. இந்த கப்பி குவாலிட்டி நீங்களே பாருங்கள். அதாவது சில்லி மொசைக்கு நான் எதுவே பார்க்கல. ஸோ அது பெண்டுன்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி வச்சுட்டேன். பட் பாருங்கள் அது எப்படி இதாகுது என்னன்னு தெரில. ஓகே, பட் இருந்தாலும் நான் அதை பெண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அது நிறைய இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பெண்டாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட்டு சும்மா பிடிச்சது, நான் நல்லா பிடிக்கணும்னு கூட பிடிக்கல. பட் நல்லா இருக்குது, வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து 25 ரூபாங்க. அதே மாதிரி நான் சொல்லிடுறேன், கம்ப்ளீட் மிக்சிங்காக தான் உங்களுக்கு வரும். அதாவது தம்போயர் வந்து பார்த்திங்கன்னா 10 பேரா என்னமோ தான் இருக்கும். ஆர்டர் பண்ணால் தம்போயர் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து 10 கிலோ ஒரு 10 பேத்துக்கு இந்த தம்போயர் மாதிரி இருக்கிறது போகும். ரொம்ப இயர்ஸ் இருக்காது, மீடியம் இது இயர்ஸ் இருக்கும். இது ஒரு பேர். அதுக்கப்புறம் ஒயிட் எக்ஸ்ரோ கம்பல்சரி இருக்கும். ஒயிட் எக்ஸ்ரோ ஒரு பேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெர்மன் ரெட்டு, இது ஒரு 20 பேராக தான் இருக்குது. எத்தனை பேத்துக்கு போட முடியும்னு தெரியல. இது ஒரு பேர் கம்ப்ளீட்டாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் சில்லி மொசைக்கு ஒரு பேருங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 பேர். இது போக வேறு ஏதாவது ட்ராகன் கப்பி இருக்கும். ஸோ அது ஒரு பேர் கம்ப்ளீட்டாக போட்டு விட்ருவேன். ஸோ ட்ராகன் பேர் இருக்கும். அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் இருக்குது. யாருக்காவது முடிஞ்ச அளவுக்கு ஏதோ 1-2 பேராச்சும் பெண்டு இல்லாத போட பார்க்குறேன். பட் இருந்தாலும் நான் பெண்டு கப்பின்னு சொல்லி தான் ஆர்டர் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஜெர்மன் ரெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே, அதாவது யூஸ்வலாக ஜெர்மன் ரெட் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அந்த பெண்டு வந்தனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கழிச்சு விட்ருவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா சேலுக்குன்னு இது மாதிரி சின்ன விலைக்கு தான் கொடுப்போம். ரொம்ப ஹை குவாலிட்டியில் ஹை ரேஞ்சில் விலை கொடுக்க மாட்டோம். ஸோ பட் என்னென்னா எல்லாமே நல்லா இருக்குது, வேணுங்கன்னு யூஸ் பண்ணிக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம், ப்ரோ எனக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கிடைக்காதுங்க. எல்லாமே உங்களுக்கு நீங்கள் 5 பேர் மினிமம் 5 பேர் எடுங்க. கொரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா ஆகும். தமிழ்நாடாக இருந்தால், பெங்களூராக இருந்தால் கொரியருக்கு வந்து 70 ரூபா ஆகும். அதே நீங்கள் கேரளாவாக இருந்தால் கொரியருக்கு வந்து 85 ரூபா ஆகும். நாங்கள் எஸ்டி கொரியரில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? குவாலிட்டி வைஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த சின்ன சின்ன பாடி, அதாவது அந்த ஃபீமேலில் பாருங்கள் இந்த பாடி பார்த்திங்களா, ஏன்னா எல்லாமே டாப்பில் வந்து பார்க்க சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோ நான் சும்மா அழகுக்கு வளர்த்துறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டாப்பில் வந்து பாருங்கள். ஸோ ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. யூஸ்வலான எப்படி கப்பி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி கப்பி வளர்த்துறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஏன்னா சைடில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த பெண்டு சைடு தெரியும். ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ ட்ரை பண்ணுறேன், இன்சியலாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இல்லை நல்லா இருக்கும் ப்ரோ, நான் சும்மா செடியில் வந்து கொசு வருது, இந்த நிறைய பேர் அள்ளி செடியால் வச்சுருப்பாங்க, கொசு வருதுங்க ப்ரோ, அது சும்மா உள்ளே விடுறதுக்கோசம் தான் இது பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக இந்த 5 பேர் வாங்கி விடுங்க. அதே மாதிரி நல்லாவே இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தாங்க. எல்லா மீனும் போல தான் இந்த மீனும் குட்டி போடுறது எல்லாமே பண்ணும். பட் என்னென்னா அந்த பாடி இது அந்த ஒரு இதனால ஃப்யூச்சர் வர குட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது எதனால் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர், அதாவது சில மீனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 100 குட்டி 150 குட்டி போடும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 குட்டி 25 குட்டி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வந்துடும். ஸோ அந்த பெண்டு இதில் வந்துடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வராது. ஸோ அந்த மாதிரி மீன் இது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது தான் சேலுக்கு கொண்டு வருவேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்காது இந்த மாதிரி இது. ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறேன், வேணுங்கிறீங்க அனுப்புகிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரே ஒரு காம்போ இருக்குது. இந்த ஒரு காம்போ வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கோப்ரா கப்பி பேர் வந்து 60 ரூபா வருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குட்டி பாருங்கள், சும்மா டப்பாவில் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், குட்டி பாருங்கள் போட்டிருக்குங்களா. ஸோ இந்த கோப்ரா கப்பி நிறைய பேர் குட்டி போடலன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் என்ன குட்டி போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். தண்ணி கலங்குங்க, நிறையா தண்ணி கலங்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குட்டியே வேணான்னு ஆசைப்பட்டுரும். ஐயோ ப்ரோ குட்டி நிறைய பேர் குட்டி போடலன்னு சொல்கிறாங்க. குட்டி கண்டிப்பாக போடுங்க.
ஏன்னா கொஞ்சம் ஹைடிங்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வைங்க. அதாவது மறைவான இது வந்துன்னா செடியோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அதில் போய் ஒளிஞ்சிக்கும். ஒரு 2 நாள் ஒளிஞ்சா போதுங்க, 3ஆவது நாள் சாப்பிடாது. இல்லாட்டி வந்து தீனியை போட்டு நல்லா வயிற்று நப்புங்க. தீனியை போட்டிங்கன்னு வச்சு அதுக்கு ரொம்ப ஓவர் ஃபீடிங் கொடுக்காதீங்க, தண்ணி கெட்டு போகிற அளவுக்கு. அதுக்கு உண்டான தீனி எப்பயுமே இப்போ டெய்லி இந்த டைமில் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் கொடுங்க. அதுக்கு மேலே அந்த மீன் வந்து சாப்பிடாது, எந்த குட்டியுமே சாப்பிடாது. அது இதெல்லாம் பாருங்கள் நல்லா பஞ்சாக இருக்குது. கோப்ரா எப்பயுமே குட்டி போகிற மாதிரி தாங்க இருக்கும். கோப்ரா வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே குட்டி போடும். என்னன்னா அது கொஞ்சம் நார்மல் வெரைட்டிமாக இருக்கும், நார்மல் அந்த வெரைட்டிமாக இருக்கும். இப்பயும் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு வெரைட்டினா ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். வேணுங்கிறீங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதாவது பேரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராக எடுத்தீங்கன்னா 25 ரூபா. ஓகேங்களா? 5 பேர் மினிமம், 10 பேர் நீங்கள் எத்தனை நாளும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு, கேரளா ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படி விட்டேன்னு தெரியல, வேல்டேஜ் ஜீப்ரா அவைலபிளாக இருக்குது. பேர் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மதியான வெயில் போடும். அதனால் ரொம்ப பாசம் பிடிச்ச மாதிரி கட்டங்கரையே ஆயிரும் எங்களுக்கு. பாருங்கள், இந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கழுவி வச்சாலும் இந்த பாசம் பிடிச்ச மாதிரி ரொம்ப அழுக்காகிரும். ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரியலங்க, பாருங்கள் எவ்வளோ அழுக்காயிடுச்சு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போலார் பேரட் விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.